வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஓகே. செங்கோட்டையன் அவரோட பதவியை பறித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்று காலை அதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக இருந்தது. ஆனால் செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, "மிக்க மகிழ்ச்சி" அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து 1972ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆர் பதவியை பறித்தபோது, ஒரு நபர் வந்து அவருக்கு கால் பண்றாரு. "என்ன சார் எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? செய்தி கேள்விப்பட்டீங்களா?" அப்படிங்கும்போது, "ஆமாங்க நான் பாயாசம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த தன்மை மகிழ்ச்சி அதாவது அது நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிற ஒரு முடிவு தான் அது அப்படின்ற மாரி இவரு நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட அதிமுக வந்து சுக்குநூறாக உடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அது ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஸோ அது பத்தி நம்ம பின்னாடி 10 மணிக்கு லைவ்ல பேசுவோம் 10:30 மணிக்கு. ஆனால் இங்க நடக்கிற நிகழ்வுகளை கொஞ்சம் ஷார்ட்டா நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 1972ஆம் ஆண்டுல இருந்து அதிமுகவின் தொண்டனாகவும், எம்.எல்.ஏ.வாகவும், மந்திரியாகவும் நெறைய பொறுப்புகளை ஏற்று எம்ஜிஆர் காலத்துல கிட்டத்தட்ட அதாவது அப்ப வந்து இதுல இருந்தாருன்னு நெனைக்கிறேன். சத்தியமங்கலத்துல எம்.எல்.ஏ.வானாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல எம்.எல்.ஏவாக இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். 1996ஆம் ஆண்டு மட்டும் அவர் ஜெயிக்கலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அப்ப வந்து 4 எம்.எல்.ஏக்கள் தான் 96ல. அதுல அவரும் தோத்துட்டாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஜெயலலிதாவுக்கு உறுதுணையாக இருந்தவர். நடுவுல ஒரு முறை அவருடைய கட்சி பதவி கூட பறிக்கப்பட்டது. அமைச்சர் பதவி கூட பறிக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை சேர்த்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய வரலாறு. ஏன் செங்கோட்டையன் சொல்லும்போது எடப்பாடிய கூட ஒரு தடவ பதவி பறிச்சாங்களேங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜெயலலிதா அவர்களும் அப்படிதான் அப்படின்ற மாரி அதை கொண்டு செல்கிறார். ஸோ இப்ப செங்கோட்டையனுடைய பதவி பறித்ததற்கு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அதிமுக அப்படின்னு தான் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே அதிமுகவுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதவர் எடப்பாடி. இப்ப சசிகலாவை பதவி விட்டு நீக்கியப்போ பயப்படல. ஓபிஎஸ் நீக்கும்போதும் சரி, டிடிவி தினகரனை நீக்கும்போதும் சரி, இவர்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒன்று சேர்த்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு ஒத்த கால நினைக்கிறார். தொண்டர்களோட மனநிலை அப்படிதான் இருக்குங்க அப்படிங்கிற மாரி கொண்டு செல்லுகிறார் திரு செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் செங்கோட்டையனுக்கு அது ஒரு பின்னடைவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பின்னடைவு தான். ஏன்னா, எங்க கட்சியில இருந்தா நெறைய விஷயங்கள போராடி பெற முடியும். இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஒருங்கிணைப்பதை நான் வந்து கண்டிப்பா முன்னெடுப்பேன். என்னைய கட்சியை விட்டு நீக்கினாலும் சரி, அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கினாலும் சரி, நான் என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு காலையில. அவர் பேட்டி குடுக்கும்போது கூட சொன்னாரு. அதாவதுங்க, என்னிடம் ஒரு விளக்கத்தை கேட்டிருக்க வேண்டும். ஒரு ஜனநாயகத்தை முன்னிறுத்துகிற ஒரு கட்சியாக அதிமுக பார்க்கப்படுகிறது. தொண்டர்களின் கட்சிங்க இது அதிமுக. அதனால தொண்டர்களோட மனநிலை புரிந்து கொள்ளுகிற ஒரு தலைவர் தான் நமக்கு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து இனிமேல் வந்து கட்சி நடத்துறதுக்கு தகுதியே கிடையாது. அதிமுகவை ஒன்று சேர்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கும் இனிமேல் அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருக்காரு. இந்த கட்சியை விட்டு நீக்கம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னும் செங்கோட்டையன் சொல்லியிருக்காருங்க. ஓபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது, செங்கோட்டையன் வந்து என்னுடைய மனதை அப்படியே பிரதிபலிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்னை பொறுத்த அளவில் அவர் மிகச் சரியாக நடந்து கொண்டிருக்கிறார். அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியுங்கிறது நாங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அதை அவர் முன்னெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொன்னார். அதேபோல டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லும்போது, செங்கோட்டையன் அவர்கள் வந்து மிக நல்ல மனிதர். அது இல்லாம அதிமுகவுடைய அ ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டனாகவே இருந்திருக்காரு. அத கட்சிய விட்டு நீக்கினாலும் அவர் வேறு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. கட்சியில வந்து ஒரு அ பின்னடைவை சந்தித்தாலும், அ தன்னை யாரும் கண்டுக்கல அப்படின்னாலும், ஏன்னா அவருக்கு எதிராகலாம் ஒரு மாவட்ட பொறுப்பாளர்லாம் ஒருத்தர் போட்டு பார்த்தாரு. யாரு? கருப்பண்ணன் நினைக்கிறேன் முன்னாள் அமைச்சர் அவரு. அவரு கூட போட்டு பார்த்தாரு. அப்ப கூட அவர் வந்து அசைஞ்சு குடுக்கல. ஆனால் இப்பொழுது வந்து அவரை பதவி பறிப்பது அப்படிங்கிறது வந்து எடப்பாடி அதாவது எடப்பாடி வந்து அதிமுகவுடைய அழிவை நோக்கி கொண்டு செலுத்துகிறார். இது வந்து அதிமுகவை சுக்குநூறாக்குவது அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மட்டும் இல்லங்க. ஒன்றிய செயலாளர் ஒரு 3, 4 பேர் எல்லாரையும் அவர் நெறைய பேர வந்து பதவி விட்டு நீக்குறாரு. பட் அதன் மூலமாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன சாதிக்க போறாரு? ஸோ கட்சியை பலவீனப்படுத்துவது தான். கொங்கு மண்டலத்தில வந்து கட்சியை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே சவுத்ல வந்து ஒண்ணுமே ஓட்டே கிடையாது. இப்ப தென் மாவட்டத்திலயும் ஓட்டு கிடையாது. இப்ப கொங்கு மண்டலத்திலும் அந்த வாக்குகள் கிடையாது. இப்ப டெல்டாலயும் வீக்கா இருக்காங்க. சோ அதிமுக எங்கு வெற்றி பெறப் போகிறது? எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு 30% வரைக்கும் வாக்கு வாங்குற ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆனால் அவரு எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா,
இப்ப 2026ல திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் நமக்கு வந்து கை குடுக்கும்னு நெனைக்கிறேன். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆக பிரிகிறது. ஒண்ணு சீமான், இன்னொன்று விஜய், இன்னொன்னு அதிமுக, பாஜக கூட்டணி. இது பிரியும்போது அது பெரிய அளவுல அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. பெரிய அளவுல அவங்க வெற்றி பெற முடியாது அதிமுக கூட்டணி. அதுதான் வந்து முக்கிய கோணமாக இருக்கிறதுங்க. இப்போ அதிமுக நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு வந்துவிடும். ஏன்னா அதிமுக ஒன்றிணைந்தால் மக்களோட அந்த 3, 4% ஓட்டு வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க பிரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, இன்னும் மேலும் வந்து பலவீனம் அடையும் அதிமுக அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு துக்கடா கட்சியாக நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் பத்தி சொன்னார். நயினார் நாகேந்திரன் என்ன பதில் சொன்னார்ன்னா, ஏங்க அது அதாவதுங்க அண்ணாமலை பேசும்போதும் சரி, நயினார் நாகேந்திரன் நாங்க துக்கடா கட்சிலாம் நினைக்கலங்க. இப்ப நாங்க அவங்க கூட்டணியில தான் இருக்காங்க. நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கோம். அதுக்குள்ள அவர் அவசரப்பட்டுட்டாரு அப்படின்னு. ஏங்க கிட்டத்தட்ட நான் 2 மாதங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ரிப்ளை எனக்கு இல்ல. அமித்ஷா வந்தாரு என்ன கூப்பிடல. நிர்மலா சீதாராமன் இந்த இவர் ஜி.கே. மூப்பனாரோட இதுக்கு வந்தாங்க. நினைவு அன்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கும் கூப்பிடல. இப்படி நம்மளை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கும்போது நமக்கு வந்து அந்த கோபம் வரதாங்க செய்யும். நான் ரொம்ப நிதானமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறேன்னு தினகரன் சொல்றாரு. இப்ப செங்கோட்டையன் எதிர்காலத்துல என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. அதிமுகவை ஒன்றிணைப்பது தான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும்னு அவர் இறங்கிட்டாரு. நான் அந்த வேலையை தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 10 நாள் கெடுலாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பதவி பறிச்சாலே அங்க மேட்டர் ஓவர். அதாவது எடப்பாடி வந்து செங்கோட்டையனை பற்றி எங்கேயுமே எதுவுமே பேசவே கிடையாதுங்க. இன்னைக்கு காலைல ஒரு 11 மணிக்கு வந்து அவருடைய பதவியெல்லாம் பறிக்கிறோம். அவர் கூட இருந்தவங்க எல்லாரோட பதவியும் பறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பதவியும் பறிச்சுட்டாங்க. அதாவது ஐடி விங்லலாம் கூட இருந்திருக்காரு. எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அதன் மூலமாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்ன சாதிக்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் ஒரு 5, 6 தொகுதிகள்ல அந்த தாக்கம் இருக்கும். அந்த வெற்றியை வந்து அவர் பெற முடியாது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல கொங்கு மண்டலத்தை ஜெயிச்சாங்க இல்லையா? அதுல ஒரு 10, 15 தொகுதியில குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா ஈரோடு மாவட்டத்துல அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். செந்தில் பாலாஜியோட கை ஓங்குகிறது அப்படிங்கிற மாரி தெரியுது. ஏன்னா இப்ப திமுகவுடைய கை ஓங்குற மாரி தெரியுது. செந்தில் பாலாஜி இன்னும் இறங்கி வேலை செய்வார். ஏன்னா இப்ப இவரு செங்கோட்டையன் வெளியே வந்த பிறகு இன்னும் வந்து இறங்கி வேலை செய்வாங்க. கூடுதலாக ஒரு 5000, 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்குனாங்க அப்படின்னாலே திமுக ரொம்ப எளிமையாக வெற்றி பெற்று விடும். ஏன்னா கடந்த முறை 36 தொகுதியில வெற்றி பெற்றார்களே குறைஞ்சபட்சம் 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 4500 ஓட்டு அந்த மாதிரி தான் ஜெயிச்சாங்க. அதெல்லாம் வந்து திமுக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட சீரியஸ்னஸ் புரியாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாரா? ஏன்னா ஒவ்வொருத்தரா கட்சி விட்டு போயிட்டே இருக்காங்க. நமக்கு பிடிக்காதவர்கள்லாம் வெளில போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதிமுக பலவீனம் அடையும்ங்கிறது கூட அவருக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும். ஆனாலும் கட்சி தன்னுடைய கையில இருக்கணுங்க. யார பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர்களோட முடிவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். எடப்பாடி அப்படி முடிவு செய்தால், அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் வந்து நிக்குதுங்க. இதை புரிந்து கொண்டு நடத்துகிறாரா? இல்ல வேற ஏதாவது பண்றாரா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த அளவில் அதிமுக வந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். பாஜகவோட கூட்டணி வச்சாலே ஓட்டு குறையும். இப்ப இன்னமும் ஒவ்வொருத்தரையா வெளியில அனுப்பிச்சுட்டே இருந்தா இன்னும் பலவீனம் அடையும் அதிமுக அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அதிமுகங்கிறது வந்து கிட்டத்தட்ட 55 70ல இருந்தா 71ல இருந்துன்னு வச்சுக்கங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 30 வருஷம், இதுல ஒரு 26 வருஷம். 54, 55 வருஷம் கட்சி. ஆனால் கிட்டத்தட்ட இதுல 30, 35 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. இதுல 25 வருஷம் தான் திமுக ஆட்சியில இருக்கு. அது அதிமுக தொடங்கிய பிறகு சொல்றேன். அதுக்கு முன்னாடி 6, 7 வருஷம் 8 வருஷமா திமுக ஆட்சியில இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றேன். இந்த இடத்துல அதிமுகவுடைய தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஒன்றுபட்டால் தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு. அதிமுக தொண்டர்களே 3 நாளா பிரிஞ்சு கிடக்குறாங்க. சசிகலாவை ஆதரிக்கிற ஒரு குரூப், டிடிவி தினகரனை ஆதரிக்கிற ஒரு குரூப், ஓபிஎஸ் ஆதரிக்கிற ஒரு குரூப், இப்ப செங்கோட்டையனை ஆதரிக்கிற கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அதிமுகவினர் ஒரு குரூப். இப்படி பிரிந்து கிடக்கிறார்கள். அப்போ அதிமுக வந்து சுக்குநூறாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சீரியஸா எடுத்துக்கிறாரா எடப்பாடி அப்படின்னா இல்லங்க. ஜெயலலிதா அவர்களும், எம்ஜிஆர் அவர்களும் கட்டி காத்த இந்த இயக்கம் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட சீரழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. அதுக்கு பாஜகவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இப்ப இவரை தூண்டி விட்டதே பாஜக அப்படிங்கிறாங்க. அது தெரியாது நமக்கு. ஏன்னா இதுக்கு மேல என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்த்தா தான் தெரியும். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முடிவு எடுத்து இந்த அதிமுகவை ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வார். அது அது வெற்றி பெறுவதற்கு மூல காரணம் வந்து எடப்பாடியாகத்தான் இருப்பார். ஆனா அவர் எடப்பாடி ஒன்றும் செய்யல அப்படின்னா யாருமே உள்ள நுழைய முடியாது அப்படிங்கிறதா. இப்போ அந்த வார்த்தையை பேச்சு எடுத்த செங்கோட்டையனே தூக்கி வெளில போட்டாரு. இப்படி நடந்து கொண்டிருந்தால் அதிமுக என்ன என்ன நடக்கும்? அந்த ஓட் பெர்சன்டேஜ் படிப்படியாக குறைந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள். நன்றி.